ஹலோ மக்களே, இது பார்த்தீங்கன்னா எல்ஜி வாட்டர் பியூரிஃபையர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வீடியோ. ஸோ இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட் அதுக்கப்புறம் யூஎஃப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்ஓ பாட்டமில் பார்த்தீங்கன்னா ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா மினரல் பூஸ்டர் இருக்குது. இந்த டேப் இப்படி கீழே புஷ் பண்ணால் தண்ணி வரும். ஸோ இப்படி மேலே லாக் பண்ணிங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூவி லைட் இருக்குது. ஸோ இதோட டேங்க் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் டேங்க்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ரு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி இதில் வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஎஃப் லைனு. வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட் லைனு. ஸோ இந்த ஆர்ஓவோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8 லிட்ரு. ஸோ இப்போ வாங்க இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஆன் ஆஃப் வால்வு ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டேப் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வால்வு வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து டேப்பை வந்து டைட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆங்கிள் வால்வ் வந்து ஸோ திரும்ப ரிட்டன் வந்து அந்த வால்விலே ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஃபிட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் சீட் மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க மார்க் பண்ணுறாங்க. ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 மார்க் பண்ணுறாங்க டைல்ஸில். அப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஃபில்ட்ரு ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து மார்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில் மிஷின் யூஸ் பண்ணி ட்ரில் போடுறாங்க டைல்ஸில். ஸோ பார்த்தீங்கன்னா பிவிசி பிளாக் வந்து ட்ரில் போட்ட ஹோலில் பார்த்து இன்சர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஃபிட் பண்ணுற கிளாம்ப் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எவ்வளோ அதுக்கப்புறம் கிளாம்ப் எவ்வளோன்னு சொல்லி அதில் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம்ப் 2 ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா டைட் வைக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிளாம்ப் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆர்ஓ எடுத்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லாக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற அந்த ஸ்டிக்கரெல்லாம் பிரிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாட்டம் கவர் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணாமல் தான் இருந்துச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபில்டர்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபில்டர்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆர்ஓ ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆர்ஓ இன்ஸ்டால் ஆனோடனே ஃபஸ்ட் டைம் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் வாட்டரையும் ட்ரைன் பண்ணிவிட்டு ரிட்டன் டேங்க் ஃபில் பண்ண வாட்டி தான் யூஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க.
ஸோ ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.